பிளேயர்ஸ், நிறைய டேலண்டட் பிளேயர்ஸ் உள்ளூரில் நிறைய பேர் இருந்திருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சு. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. நான் அதுதான் சொல்ல வர்றேன். எல்லாரும் நினைக்கிறது அதுதான். நான் அடிக்கடி சொல்கிறது தான், எதுவுமே ஈஸியாக கிடைச்சிடாது. ஈஸியாக கிடைச்சா அதுக்கு வேல்யூ இருக்காது. ஸோ யூ ஹாவ் டு ஃபைட், யூ ஹாவ் டு பேஷன், யூ ஹாவ் டு வெயிட். மேட்சுக்குள்ளே வந்துடுவோம். இப்போ குவார்டர் ஃபைனல் 2 ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபியூஸ் சிசி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. யூனிக் ஸ்போர்ட்ஸ் சைடில் இருந்து ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க பிரசாந்த் அண்ட் சஜித். ஃபியூஸ் சிசி சைடில் இருந்து வீரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த். Play defense, straight to the fielder, starts with single. 7 ஓவர் கொண்ட ஆட்டம் அப்படின்றனால பரபரப்பாக்கு பஞ்சம் இருக்காது. Top here, chance for catch. Wicket is gone on. Sajith ஆட்டம் இழக்கிறார். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கன்னியாகுமரி சஜித் இன்னைக்கு டேல யூனிக் ஸ்போர்ட்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க. சூப்பர்வா போட்டு முடிச்சிருக்காரு அந்த ஓவரை வீரா வித்அவுட் எனி பவுண்டரிஸ் வித் ஒரு ஹியூஜ் விக்கெட்டோட. வாட் அ ஸ்டார்ட் ஃபியூஸ் சிசி சென்னை. உண்மையாவே சொல்லணும், ஃபர்ஸ்ட் ஓவரை சூப்பரா போட்டிருக்காரு வீரா தீரா சூரா. ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் 6, ஒரு விக்கெட் இழந்து. ஸ்ட்ரைக்ல பிரசாந்த் இருக்காரு. கன்வெர்ட் பண்ணாரு. கமிட்டடா இருந்தாரு. பந்து இருந்துச்சு எதிர்பார்த்த இடத்துல. போன ஃபர்ஸ்ட் ஓவர்ல தான் ட்ரை பண்ணாரு வீரா ஓவர்ல, பட் கரெக்டா பிக் பண்ண முடியல. முதல் பவுண்டரி வருது இங்க யூனிக் ஸ்போர்ட்ஸ்க்காக பிரசாந்த் பேட்ல இருந்து. அவர் ஜெர்சி நம்பர் 45 அதே சேம் ஸ்டைல் ஷாட் தான் சொல்லணும். ரோஹித் சர்மா ஷாட். யூனிக் ஸ்போர்ட்ஸோட ரோஹித் சர்மா. This time height up போயிருக்காங்க. ஃபீல்டர்ஸ் யாருமே இல்ல. சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. Result is 1 boundary. What a batting, hitman style, hitman shot. This time full toss, same area. Once again, same result. Same result. மீண்டும் 4. I think this is like a hitman innings. Jersey number 45 is on fire. Prasanth. Again, same shot, but result is this time maximum. What a batting, what a stylish shot. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருச்சு. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 26, ஒரு விக்கெட். அந்த ஃப்ரீ ஹிட் வந்து ஜெர்சி நம்பர் 45க்கு தான் கிடைச்சிருக்கு. Well played. Straight to the fielder. Call is 2. Fast running. Superana running. அவருக்கு ஸ்ட்ரைக் வேணும்னு சொல்லி அத முன்னாடியே கமிட் பண்ணி 2 ரன்ஸா மாத்தி இருக்காரு பிரசாந்த். ரிவர்ஸ்ல ஆடி இருக்காரு. கரெக்டா மீட் ஆகல. அங்க ஃபீல்டர்ஸ் யாருமே இல்ல. சோ பேக் டு பேக். ஷார்ட் பிச் டெலிவரி பனிஷ் பண்ணிருக்காரு. ஸ்கொயர் லெக் 5 லெக் ஏரியால மேக்ஸிமம். ஸ்கோரிங் அன்ஸ்டாப்பபிளா போயிட்டு இருக்கு. 2.4ல 40 ஓட்டங்கள் எட்டி பிடிச்சிருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இங்க ஒரு விக்கெட் தேவை சிசிக்கு. எல்லாருமே 3 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 41, ஒரு விக்கெட். அடுத்தது தியாகு கண்டினியூ பண்றாரு 4th ஓவரை ஃபியூஸ் சிசி சைடுல இருந்து. யங்ஸ்டர் ஷாட் ஹைட்டா போயிருக்கு. கையில போயிருக்கு நினைக்கிறேன். நல்ல டேக்கன் சூர்யா நட்ராஜன். சூர்யா ஜெர்சி நம்பர் 97 ஈஸியான கேட்ச். அது ரொம்ப முக்கியமான விக்கெட்னு சொல்லணும். ஒரு பிரேக் த்ரூ எடுத்திருக்காங்க ஃபியூஸ் சிசி. அதை கரெக்டா பண்ணியிருக்காரு தியாகு. பட் ஆனா கொஞ்சம் டைமிங் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். Well ball. Excellent over for Fuse CC. 4 ரன்ல போட்டார் இந்த ஓவரை. வாட் அன் ஓவர். வாட் அ கம்பேக்கிங் ஓவர் ஃபார் Fuse CC. ஒரு ஷார்ட் பிரேக். 4 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 45, 2 விக்கெட் இழந்து.
ஸ்லோ ஃபுல் டாஸ் தூக்கி அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஓ ரபாடா குட் கேட்ச். அகைன் ஹைட்ல போயிருக்கு. ஃபீல்டர் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு ஃபீல்டர். ஓ மிஸ் கம்யூனிகேஷன். ரெண்டு பேருமே யங்ஸ்டர்ஸ். ஒரு நல்ல ட்ரை இருந்தாலும் யாராவது ஒருத்தர் லிமிட் கேட்டிருக்கணும். கன்ஃபியூஷன்ல ஒரு லைஃப் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லணும். விஜய் அகைன் ஷார்ட் பிச் டெலிவரி பட் சர்ன்னு போயிருச்சு. பேட் ஸ்பீடை விட பால் ஸ்பீடு. ரொம்ப அருமையான வேரியேஷன் போடுறாரு. பார்க்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. This time connect to the bat. பழனி இதுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அவங்க சைடு யூனிக் ஸ்போர்ட்ஸும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டாங்க. பிகாஸ் 2 ஓவர் கம்மியா இருந்துட்டு இப்ப 6 கிடைச்சது. அவங்களுக்கு ஹாப்பி தான். ஸ்கோரை ஏத்திருக்காரு. 5 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 55 3 விக்கெட். 5 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட் 55 ஃபார் 3. ஸ்லோ ஷார்ட் பிச் டெலிவரி கவர் ஏரியால அருமையான ஷாட் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. பட் நோ சான்ஸ் டு ஃபீல்ட். ரிசல்ட் இஸ் பவுண்டரி. கொஞ்சம் டாட்டா வந்தாலும் இப்ப ரெண்டு பேரும் கலக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓ கிளீன் பால். வாட் அ bowling. ஒரு வேரியேஷன் யார்கர் போட்டாரு. சூப்பரான பால். பேட் லக். விஜய் ஹெலிகாப்டர் ஷாட் ட்ரை பண்ணாரு. பட் விக்கெட். சூர்யா வந்திருக்காரு. Again sweep லெக் சைடுல அடிச்சிருக்காரு. This time result is maximum. இந்த ஷாட் பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜெர்சி நம்பர் 45 ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பிரசாந்த் அடிச்சிட்டு இருந்தாரு. இதே மாதிரி ரோஹித் சர்மா ஷாட் அவரு மட்டும் இல்ல நானும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஜெர்சி நம்பர் 16 பழனி அந்த ஷாட்டை சூப்பரா அடிச்சிட்டு அடுத்த பாலுக்கு ரெடி ஆயிட்டாரு. Again slow delivery. This time long on la போயிருக்கு. ஹைட்டா போயிருக்கு. கேட்ச் பிடிக்க சான்ஸ். ஜம்பிங் வாட்டர் ட்ரை. ஓ this is பார்க்கிறதுக்கு ஐபிஎல் மாதிரி இருந்துச்சு. ஓ ரன் அவுட் மிஸ் ஆயிருக்கு. அங்க கேட்சா சிக்ஸா. உண்மையிலே ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி எஃபர்ட். ரபாடா சபாஸ் கான் உண்மையாவே எக்ஸலென்ட். 4 ரன் சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு டீமுக்கு. எக்ஸ்ட்ராஆர்டினரி எஃபர்ட். 6 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 70 4 விக்கெட். லாஸ்ட் ஓவர். This time ஸ்ட்ரைட்ல போயிருக்கு. ஃபீல்டர் நோ சான்ஸ் டு ஃபீல்டிங். 1 bounce பவுண்டரி. இருக்கு. லாப் ஷாட் அடிச்சிருக்காரு. சூரிய நட்ராஜன் சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. பட் தலைக்கு மேல போயிருச்சு. ரிசல்ட் இஸ் மேக்ஸிமம். வாட் அ பேட்டிங். பழனி ஜெர்சி நம்பர் 16 அவரு பிரசாந்த் விட்டுட்டு போனத இவரு கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. இதுதான் அவங்க டீமுக்கு தேவை. திஸ் இஸ் கான்ஃபிடென்ட். லாஸ்ட் ஒன் கிரவுண்ட்ல போயிருக்கு. ஸ்ட்ரைட்ல போயிருக்கு. ஃபீல்டர் ரபாடா ஃபாஸ்ட் ரன்னிங் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு ஃபீல்டருமே. ஸ்ட்ரைட்டா கீப்பருக்கு விட்டாரு. ரன் அவுட். செகண்ட் ரன்ல நோ ப்ராப்ளம். பழனியோட இன்னிங்ஸ் யூனிக் ஸ்போர்ட்ஸுக்கு பலன் கொடுத்துருச்சு அப்படிதான் சொல்லணும். ஒரு ஹியூஜ் டார்கெட்டை சேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல ரெண்டு பேரும் கிரீஸ்ல இறங்கி இருக்காங்க. கண்ணா அண்ட் ஆசிஃப். குட் ஷாட்ங்க. வாட் அ ஷாட். அவுட் ஆஃப் த பார்க்.
இந்த பாலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். கண்ணா ஹை கிளாஸ் ஷாட், ஒரு கான்பிடென்ட் கிரியேட் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் 2 சிங்கிள் எடுத்தாலும் 3வது பால 6க்கு பறக்க விட்டாரு சொல்லலாம். Well ball, dot ball to end this first power play over. ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் 10 without any wicket loss. Shot in the bottom of the battle, chance for one bounce. Boundary very close to the boundary rope. நல்லா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. ஆசிஃப் மேசிவ். இங்க இருந்து நிறைய பவுண்டரிஸ் தேவை உங்களுக்கு. தெளிவாக கால்குலேட் பண்ணி ஆடுவாங்க. ஒரு ரெக்கவரி ரேட் என்ன, ஒரு ஓவருக்கு எத்தனை பவுண்டரிஸ் நமக்கு தேவை, டோட்டலாக ஓவராலாக எவ்வளோ பால் அடிக்கணும் அப்படின்றதுலாம் மைண்டில் இருக்கும் அவங்களுக்கு. டீம் பிளான் பண்ணி தான் அமைச்சிருப்பாங்க. நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காங்க ஆசிஃபன். ஸ்லோ ஃபுல் டாஸ் ரெடியா இருந்தாரு. கமிட்டட் ஷாட் ஸ்வீப்ல ஆடி இருக்காரு. சான்ஸ் டு கேட்ச், பட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அந்த ஃபீல்டர். குட் ஷாட், catches the call. மிடான கிளியர் பண்ணிருச்சு. சுத்தமா பெரிய லெவல்ல விட்டு இல்ல, நல்லா தான் போட்டாரு மேல. இன்னும் கொஞ்சம் மேல போட்டிருந்தாருன்னா கண்டிப்பா கையில போயிருக்கும். ஹைட் மேன் நிப்பாட்டி வச்சு தான் கார்த்திகை லாங் ஆன்ல, சரி மிடான்ல. இத்துடன் 2 பவர் பிளே ஒரு முடிவில் ஸ்கோர் 21 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். 10 ரன் ரேட்ல. இது ஜிஎஃப்எஸ் தான் சொல்லணும். குட் ஃபீல்டிங் செட்டப், கரெக்டா அந்த கேச்சிங் பொசிஷன்ல கார்த்திகை நிப்பாட்டி வச்சு தான் அந்த பாலை போட்டாரு. பட் பேட் லக். இதெல்லாம் சந்தோஷப்படுவோம். அவர் ஜெர்சி நம்பர் 18 சூஸ் பண்ணிருக்காரு. ரெடி டு தி ஹிட்டிங் ஷாட், ஹைட்டா போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்கா. குட் ட்ரை, குட் ட்ரை. கேர்ஃபுல். நல்ல ட்ரை பண்ணாரு. ஆசிஃப் பேட்ல வந்துற முதல் 6. இதே தான் போன பால் விட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா எப்படி மிஸ் ஆச்சு தெரியல. ஆனா இந்த முறை கரெக்டா மிடில் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். ஹைட் போனதுக்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸும் கிடைச்சிருக்கு. ஆசிஃபோட மேசிவ் 2 லைஃப் கிடைச்சதை கரெக்டா இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் சொல்லணும். அவங்க டீமுக்கும் இந்த ரன் ரொம்ப முக்கியம். வெல் பிளேட். ஓ, ஸ்டம்புக்கு பின்னாடி இந்த பிடிச்சிருந்தா மேபி டைரக்ட் ஹிட்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டம்புக்கு முன்னாடி போயிட்டாரு. ஸோ சிங்கிள் 2 இன் திஸ் ஓவர். 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 29 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். ஆல்மோஸ்ட் 10 ரன் ரேட். எஞ்சியுள்ள 24 பந்துகளில் 56 ஓட்டங்கள் தேவை. 4 ஓவருக்கு 56 ஆடணும். 2 பேரும் இருக்காங்க. ஒரு சைடு ஜெர்சி நம்பர் 7 ஆசிஃப், ஒரு சைடு ஜெர்சி நம்பர் 13 கண்ணன். சூர்யா டு கண்ணன். Big shot, bottom of the battler, huge one. One more 6 from Kannan battler இருந்து. Good shot. ஓவருக்கு ஒரு பெரிய 6 அடிச்சிடுறாங்க எப்படியும். பட் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிடுறாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நல்ல கம்பேக் கொடுத்துறாங்க பவுலர்ஸ். பேலன்ஸ் 5 பாலையுமே. குட் பேட்டிங். பேட்டிங் சைடில் ஃபர்ஸ்ட் பாலவே பவுண்டரி ஆர் மேக்ஸிமம் அடிச்சிட்டா ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதே மாதிரி பவுலிங் சைடில் டாட் பால் போட்டா கான்ஃபிடென்ட். பால் ஹைட் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா இல்ல. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் சஜித் ஹேண்ட்ஸ். ஃபுல் பேஸ்ல ஒரு லோ டாஸ். பிளேயர் ரிவ்யூ எதுவும் கிடையாது. அம்பையர்ஸ்க்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க ரிவ்யூ போய்க்கலாம். விக்கெட். ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர்ஸ் யாருமே இல்ல. பவுண்டரி. சந்தித்த முதல் பந்திலேயே சுவிட்ச் ஹிட்ல பவுண்டரி. சோ எப்பவுமே நம்ம சொல்லுவோம், எப்பவுமே ஃபர்ஸ்ட் பந்து மிடில் ஆஃப் த பேட்ல சுவிட்ச் ஹிட்ல பட்டுருச்சு அப்படின்னா அந்த என்டையர் இன்னிங்ஸ் ஃபுல்லாவே நல்லா ஆடி கொடுப்பாங்க அந்த பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்னு. Oh, well ball. Full pace la crease line la. What a delivery from like Stark Mitchell Wiki. Stark. Slower one. Sweep shot at a try பண்ணாரு, but dot ball, back to back dot deliveries. This time connect to the bat. Result is boundary. இந்த ஷாட்டுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் அடிச்ச ஷாட்ல கிளைமேட்டும் ஹாட்டா இருந்தது, இப்ப சில்லா மாறி இருக்கு. Well ball up to delivery. Again tough delivery. ரொம்ப tough deliveries போட்டுட்டு இருக்காங்க இங்க. இத்துடன் இந்த ஓவர் முடிவுக்கு வருகிறது. அரை சதம் கடக்கிறார்கள் ஃபியூ சிசி குருவிக்கரம்பை. 5 ஓவர் முடிவில் 51 ஒரு விக்கெட் இழந்து 10 ரன் ரேட்ல. எஞ்சியுள்ள 2 ஓவருக்கு 34 ஓட்டங்கள் தேவை. எஞ்சியுள்ள 12 பாலுக்கு 34 தேவைன்ற நிலைமையில சரவணன் வந்திருக்காருங்க நியூ பவுலரா மேட்ச் ஓவர் போடுறதுக்கு.
இந்த ஓவரில் 2 6 வரலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 6 பாலில் 2 தப்பான பந்துகளை செலக்ட் பண்ணி அடிப்பாங்க. இந்த ஷாட்டுக்காக லோட்டாஸ் சான்ஸ் ஃபார் சூர்யா. குட் ஃபீல்டிங், ஃபாஸ்ட் ரன்னிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ரன் முக்கியம், உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜ் லெஃப்ட் ஆம் ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து லோட்டாஸ் ஃபுல் பேஸில் போட்டுட்டு இருக்காரு. இது ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திஸ் டைம் ரிவர்ஸ்ல அடிச்சிருக்காரு. சூப்பரான ஷாட், வெல்கம் பவுண்டரி ஃபார் ஃபியூ சிசி. இப்போதான் 3 பால்ல 6 ஓட்டங்கள் வந்திருக்கு. அடுத்த 3 பால்ல 9 பால்ல 27 ஓட்டங்கள் தேவை. ரெக்கார்ட் ரேட் இப்போ 18க்கு மூவ் பண்ணியிருக்கு. ஓ, குட் பால், டாட் பால், டேஞ்சரஸ். வெல் பால், எக்ஸலன்ட் டெலிவரி, நல்ல கம்பேக் அந்த பவுலா. செம்ம பேஸ் வச்சிருக்காரு கையில. பால் லெக் ஸ்டம்ப்லே போட்டாருன்னு சொல்லலாம். முக்கியமான ஓவர், மேட்ச் ஓவர். அதில் ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் விட்டு கொடுத்து இப்போ வரைக்கும் சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு சரவணன். வெல் பால். ஸோ இந்த மாதிரி நாங்கள் புது புது பிளேயர்ஸை நிறையா பேரை செலெக்ஷன் ட்ரையல்ஸில் இருந்து கண்டுபிடிச்சி ஆக்ஷனில் கொண்டு வந்து வச்சோம். ஸோ அவங்களுடைய டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அவங்க இங்கே கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நிறைய நல்ல பிளேயர்ஸை அறிமுகப்படுத்துறதுல யூனிக் ஸ்போர்ட்ஸ் அவங்களுடைய பங்கு நிறையாவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஃபியூ சிசிலையும் நிறைய புது பிளேயர்ஸை பார்த்தோம். அதே மாதிரி யூனிக் ஸ்போர்ட்ஸ்லையும் நிறைய புது பிளேயர்ஸை பார்த்தோம். இங்கேருந்து அவங்க அப்படியே அந்த டீம் கூட ட்ராவல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை உருவாக்குவோன்ற நாங்கள் ப்ராமிஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே நடந்திருக்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கான வாய்ப்புகள் இங்கே சரிசமமாக வழங்கப்பட்டிருக்கு. மேட்ச்சில் முக்கியமான நேரத்தில் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, பவுலிங்காக இருந்தாலும் சரி, நியூ ஃபேஸஸ் இங்கே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத இந்த த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்டில் பார்த்துருக்கோம். நம்ம த ரியல் சக்ஸஸ் ஆஃப் தமிழன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் சீசன் 1. அந்த வேலையை செஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். குட் ஷாட். சந்தித்த முதல் பந்திலே பவுண்டரிங்கை 6 பந்துகளில் 23 ஓட்டங்கள் தேவை. கண்டிப்பாக 3 6 ஷுட் பி நீடட். 6 ஓவர் முடிவில் ஸ்கோர் 62, 6 விக்கெட்டிலிருந்து 2 விக்கெட்டிலிருந்து எஞ்சி உள்ள ஒரு ஓவருக்கு 23 ஓட்டங்கள் தேவை. ஸோ 2 வெல்செட் பேட்ஸ்மேன் இப்போ உள்ள சூஸ் பண்ணப்போட பவுலர் யாருன்னு கவனமாக சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நேற்றுக்கு இடையில் 6 பாலுக்கு 27 ரன்லாம் கன்சீட் பண்ணாங்க லாஸ்ட் ஓவரில். அதே மாதிரி ஓவரில் 6க்கு 21, 23 கன்சீட் பண்ணாங்க. 6 பாலுக்கு 25 ரன் தேவை. அண்ணன் ஓப்பனிங் இறங்கி சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காரு. குட் ஸ்டார்ட். சரியா படல, சிங்கிள் தான். சிங்கிள் ஒன்லி. ரபாடா கிக் ஸ்டார்ட். ரபாடா 5 பந்துகளில் 24 ஓட்டங்கள், 5 பாலுக்கு 4 6. ஸ்லோயர் ஒன் ஏமாத்திட்டாரு சொல்லலாம். அவருடைய ஷார்ட் பால் அவருடைய பெர்ஃபெக்ட் லென்த்ல இருந்துச்சு பந்து. 4 லீகல் டெலிவரிஸ் இஸ் குட் எனஃப். எனக்கு தெரிஞ்சு ஒரு பவுண்டரி சேவ் பண்ணிட்டா கூட மேட்ச் யூனிக் ஸ்போர்ட்ஸ் கைவசம். சரியான ஹைட்டா போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா இல்ல, கையிலே போயிருக்கு. ஈஸி கேட்ச் ஃபார் சூர்யா. ரபாடா தன்னோட ஆட்டம் விளக்கிறார் இங்க. குட் bowling, டாட் பால். வெல் பால், ஒயிட் லைனை உரசி போயிருக்கு. ஷார்ட் ஷாட்ல இருந்த பந்து ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர், லாங் ஆஃப் ரீஜியன்ல. சிங்கிள் ஒன்லி. ஆல்மோஸ்ட் மேட்ச் இங்க யூனிக் ஸ்போர்ட்ஸ் கைவசம் ஆயிருச்சு. லாஸ்ட் 1 பால் மோர். குட் ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஸோ இந்த பவுண்டரியோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கிறது மொத்தமாக 66 ஓட்டங்கள் ஆடி இருக்காங்க. 18 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க யூனிக் ஸ்போர்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இடையில கிரிக்ஸ் கன்னியாகுமரி தொடர்ந்து 2வது அணியாக யூனிக் ஸ்போர்ட்ஸ் திருப்பூர் செமிஃபைனலிஸ்டாக முன்னேறி போகிறாங்க. வாழ்த்துக்கள், ஹார்ட் லக் இங்கே ஃபியூ சிசி சென்னை. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும்போது விராட் கோலியும் ரிஸ்வானும் கட்டி பிடிச்சி கை கொடுத்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபியூ சிசி ஹோல் டீம் அப்படியே இங்கே வந்துருக்கலாம் கொஞ்சம். அண்ணா கோபிண்ணா அப்படியே கொஞ்சம் இங்கே வந்துருக்கலாம். இங்கே வந்துருக்கலாம். அவங்க ரிட்டர்ன் கிஃப்ட் இருக்கு, வாங்கிக்கோங்க. ஆஸ்கர் சிசி வந்து கொஞ்சம் தான் வாங்கினா, கொஞ்சம் வாங்கலை, கொஞ்சம் போயிட்டாங்க. அதுக்கு நல்லா அப்படி இப்படி வந்துருங்க. அப்படியே இங்கே வந்துருங்க. ஹோல் ஸ்குவாட் ஃபியூ சிசி குறிப்பிட்ட ஹோல் ஸ்குவாட்.